Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு அலுப்பு சலிப்பு இருக்குது. அது என்னென்னா பிளாஸ்டிக் கழிவு. இந்த பிளாஸ்டிக் கழிவை நான் சொல்கிறது ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் பேச போகிறேன். அதை நீ ஒழுங்காக மக்கள் கேட்டு பின்பற்றினால் அந்த பிளாஸ்டிக் ஒரு பிரச்சனையாக இருக்காது. நம்ம ஊரில் தான் இந்த பிளாஸ்டிக் ஒரு பூதகரமாக உருவாயிடுச்சு. பயன்படுத்துகிறோம், அப்புறம் வேணாம்னா தூக்கி போட்டுறோம். இதுக்கு பிளாஸ்டிக் ப்ராக்டிக்னா ப்ராக்டிக்கல். அதுக்கு P3/M3. P3னா பிளாஸ்டிக் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன், M3னா மினிமம் யூஸ், மேக்ஸிமம் ரீயூஸ், மேண்டேட்ரி சேஃப் டிஸ்போசல். நான் தமிழில் சொல்கிறேன். பிளாஸ்டிக் ரொம்ப குறைவாக பயன்படுத்தணும். அப்படி பிளாஸ்டிக் வந்தால் மறுபடியும் அதை பயன்படுத்தணும். கடைசியாக நிச்சயமாக அதை பாதுகாப்பாக வெளியேற்றணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பிளாஸ்டிக் பிரச்சனைக்கு போவோம். பிளாஸ்டிக்லேயே எல்லாம் பிளாஸ்டிக் தான் இன்றைக்கி. நாற்காலி பிளாஸ்டிக்கு, டிவி பிளாஸ்டிக்கு, தெர்மாமீட்டர் பிளாஸ்டிக்கு, ஆப்ரேஷன் பண்ணுற கத்தியுடைய பிடி பிளாஸ்டிக்கு, சேர் பிளாஸ்டிக்கு, டேபிள் பிளாஸ்டிக்கு, கதவு பிளாஸ்டிக்கு, எல்லாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா நிஜமான பிரச்சனை தர்றது அது 20 மைக்ரான் 20 மைக்ரான் கீழே தின் பிளாஸ்டிக் கேரி பேக். இந்த கேரி பேக் என்ன ஆகுதுன்னா நம்மகிட்ட வருது, அப்புறம் தூக்கி போடுறோம். அது எங்கே பார்த்தாலும் சாக்கெட்டில் போய் அடிச்சிக்குது. சாக்கெட்டில் அடிச்சிக்கலாம் என்ன ஆகுது? தண்ணி தேங்கி கொசு வருது. அது கீழே போட்டால் தண்ணியில் தேங்கி பாக்டீரியா கொசு வருது. மண்ணில் போட்டால் மண் கீழே தண்ணி போகிறத தடுக்குது. அது அப்புறம் இது மாதிரி ஊர்பட்ட பிரச்சனை. அது மீன், திமிங்கலம் எல்லாம் சாப்பிட்டு அது இறக்குது. மாடு சாப்பிடுது, ஆடு சாப்பிடுது எதை? பிளாஸ்டிக்கை. ஸோ பிளாஸ்டிக்குடைய பிரச்சனை 1 2 இல்லை, 1000 பிரச்சனை இருக்குது. பிளாஸ்டிக் நம்மளோட ஒன்றா சேர்ந்து போச்சு, அங்கமாயிடுச்சு, ஐக்கியமாயிடுச்சு. அதை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இது மனோதத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த மெத்தடை சொல்கிறேன். மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா நீ பிளாஸ்டிக் பை தரேன்னா, சார் பிளாஸ்டிக் பை நான் கொடுக்கலாம், வேறு கடைக்கு போயிடுவாங்க அப்படின்றாங்க. மக்கள் சொல்கிறாங்க கடைக்காரர் தர நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. இது எப்படின்னா, கல்யாணம் தான் பைத்து தெரியும், பைத்து தான் கல்யாணம் ஆகும். இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்தால் கோழிலேருந்து முட்டை வந்துதா, அது போல தான் அது. இவங்க அங்கே பழிய போடுறாங்க, அங்கே பழிய போடுறாங்க. இது இந்த விஷய சர்க்கிளை பிரேக் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணோம், சில கடைகள்லாம் போனோம். நீ பிளாஸ்டிக் பை இல்லாத வேறு பையில் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உங்களை சுற்றுச்சூழல் நண்பர்னு ஒரு போர்டு தரோம். ஸ்டார், சுற்றுச்சூழல் நட்சத்திர வழியில் போர்டு வச்சிடுறோம். நீங்கள் கொடுங்க. அதே குழந்தைங்களுக்கு போய் சொல்கிறோம், நீங்கள் 4 இடத்துல ரொட்டி விற்கிறாங்கன்னா, எந்த கடையில் ரொட்டி விற்கிற கடையில் பிளாஸ்டிக் பை இல்லாத வேறு பை தரணும், அங்கே தான் வாங்குன்னு முடிவு போடுங்க. அது சின்ன இருக்கும், ஸ்டார் வடிவம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன், அவ்வளோதான் விடை. அது கொடுக்கணும். இதை கொடுத்தா என்ன ஆகும்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் எதிர்காலத்தில் ஒரு பயம் இருக்குது, என்ன ஆகுன்ட்டு. அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, டாடி இந்த கடைக்கு போனால் அந்த கடைக்கு போகலான்ட்டு. ஸோ அந்த கடைகளை சுற்றுச்சூழல் நண்பன்ற கடைக்கு தான் போய் வாங்கணுன்றதை எல்லாம் ஒரு முடிவு எடுத்துருங்க. அந்த சுற்றுச்சூழல் நண்பன்ற கடை முக்கியமாக பிளாஸ்டிக் பையில் தராத நான் பிளாஸ்டிக் பேக்கில் கொடுப்பான் அது. சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதெல்லாம் அடங்கிடுச்சு. எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க பாதி வீட்டில் இருக்குது. பாதி வீட்டில் அந்த செய்தி போகும், மீதி பாதி வீடு தன்னால் பருவோம். அந்த குழந்தைங்களுக்கு போய் சொல்ல வேண்டியதெல்லாம் சுற்றுச்சூழல் நண்பன் என்ற பெயர் பலகையை தாங்கிய கடைக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்கிறது தான் இந்த விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது பள்ளிக்கூடத்தை சொல்லிடுறோம், கடைக்காரங்களுக்கு போய் இந்த சுற்றுச்சூழல் நண்பன் போர்டை கொடுத்துட்றோம். அவனுக்கு ஒரு பெருமிதம் உண்டாகுது, நம்ம ஏமாத்தலன்ட்டு. சரி, இதுக்கு என்ன மாற்று பை இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் 1 2 இல்லை, 1000 இருக்குது. சணல் பை இருக்குது, துணி பை இருக்குது, இந்த கரும்பு சக்கையில் அதுலேருந்து பண்ணுற சுகர் கேன்லேருந்து பேப்பர் எடுக்கிறாங்க, அந்த பேப்பர் இருக்குது. அப்புறம் நிஜமான பேப்பர் அது இருக்குது. மூங்கிலில் வர பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி பேப்பரே பல வகை இருக்குது. பேப்பர் இருக்குது. இது போல் நிறைய பைகள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பெரிய மனோதத்தை இப்போ சொல்ல போகிறேன் இந்த பிளாஸ்டிக்கில். இதை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் முக்கியம். நான் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சோன்னா, கடைக்கு போகும்போது எல்லாம் கையை வீசிட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த கையில் பையில் எடுத்துகிட்டு போனால் அநாகரிகமாக கருதுகிறாங்க. நாங்கள் பாப்னுவோம், பிரிங் ஓன் பேக். பாப் மாப்னா மேக் ஓன் பேக், நீங்களே பை பண்ணலாம். இப்போ வேடிக்கை என்னென்னா, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம டிவியில் வரனா ஒரு நாளைக்கு தனியாக வைங்க, நியூஸ் பேப்பர் பேக்குன்னு கற்றுக் கொடுக்குறோம். நியூஸ் பேப்பர்லேயே பேக் பண்ணிடலாம்.
அது நான் வேடிக்கை சொல்லுவேன், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, பஸ் வரலாம், அந்த பழைய அந்த பேக்கை படிக்கலாம், பழைய பேப்பர் தான், நீங்கள் நல்லாயிருக்கும் படிக்கலாம். அந்த மாதிரி வேடிக்கை சொல்லுவோம், தமாஷா பண்ணலாம். அந்த கலர் சண்டே இஷ்யூ வரும், அதெல்லாம் பேக் பண்ணிக்கலாம். இந்த பேகு வந்து இதெல்லாம் விட்டுடுங்க, பேக் வந்து மொத்தம் 18 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நான் பிளாஸ்டிக் பேக்ஸ் 18 ஆப்ஷன் இருக்குது. இந்த 18 ஆப்ஷன் இல்லாத நான் கடைசியாக சொல்ல வந்தது என்னென்னா, இதுதான் முக்கியமான விஷயம். மக்களுக்கு என்னென்னா, கடைக்கு போய் 20 பை தூக்கிட்டு வருவாங்க சாமானோடு. ஆனால் கடைக்கு போகும்போது ஒரு பை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு போனால் மற்றவர்களுக்கு அநாகரிகம், ஃபேஷன் தெரியலன்னு நினைப்பாங்கன்ற கவலை யாருக்கு? இவங்களுக்கு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறான், இப்போ வந்து ஒரு பை இருக்குது. அந்த பை பார்த்தா இவ்வளோ தான் இருக்கும், பர்ஸு உள்ளே எடுத்தால் பெரிய பெரிய பை ஆகிடும். இல்லை பைக்குள்ளே பெரிய பை இருக்கும். அது மாதிரி 100 வகை இருக்குது விற்கிறாங்க. அந்த பை வந்து நீங்கள் பேக்கெட்டில் பர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். கடைக்கு போனோடனே விரிச்சா பெருசாகிடும். 4 குட்டி குட்டி பர்ஸ் வச்சுங்க, 4 பை ஆகிடும். இது மாதிரி பண்ணலாம். இந்த கடைக்காரன் கட்டாயம் வந்து அன்பு கூர்ந்து அவங்க வந்து இது மாதிரி பைகளை அறிமுகப்படுத்தலாம். இந்த பைக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். அந்த பையை மறுபடியும் பயன்படுத்தலாம். ஆக இந்த இப்போ வந்து இன்னும் நாங்கள்லாம் என்னுடைய மகள் அமெரிக்கா, நான் கூட அம்மா போகும்போது எங்கள் வீட்டில் ஒரு கூடை வச்சுருக்கோம். அந்த கூடையில் பிளாஸ்டிக் பையெல்லாம் சொருகி வச்சுருவோம். பிளாஸ்டிக் பையெல்லாம் சொருகிடுவோம். அதனால் விஷப்பாம்பானா பேட வேண்டாம், கையில் வந்துடுச்சு, அது திரும்ப யூஸ் பண்ணலாம்ல, மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் பேக்கை எடுத்து நான் என்ன பண்ணுவேங்க, 4 பேக்கை மடித்து பேக்கெட்டில் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கும் அந்த இது இருக்குது, கையில் பை தூக்கி பேக்கை அது மஞ்சா பை எடுத்தோம்னா ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, இது லூஸ் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய். அதெல்லாம் எனக்கு புரியல. அதெல்லாம் மூதாதையர்கள் பண்ண விஷயம், நல்ல விஷயம். மஞ்சள் பை எடுத்துகிட்டு போகிறது அவர்கள் தான் நம்முடைய வணக்கத்திற்குரியவர்கள். ஏன்னா மீதி பேருக்காக பயப்படல அவங்க, நான் அப்படி தான் போவேன்னு போகிறாங்க மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு. அதனால் இப்போ வந்து யாருமே இந்த பையை எடுத்துகிட்டு போகிறதுலாம் அநாகரிகமாக கருதுறாங்க. கடையில் போய் சாமான் வாங்கின்றது மகிழ்ச்சி, வெறும் பையை கையில் எடுத்து போகிறதுன்றது அநாகரிகம். அப்படி அநாகரிகமாக இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த பைக்குள்ளே பை இருக்கும், சின்ன பை எக்ஸ்பேண்டபிள் பேக் இருக்குது. இல்லை இந்த பழைய வந்த பாலித்தீன் பேக்கை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, கையை ஜாலியாக வீசிட்டு போனால் தானே உங்களுக்கு வேணும், வீசிட்டு போங்க. ஆனால் கடையில் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் விடைபெறுறேன். அந்த சம்பவம் என்னன்னா, அமெரிக்க நாட்டில் இந்த விழிப்புணர்வு அதிகம். கேட்பாங்க, உனக்கு பேப்பர் பை வேணுமா பிளாஸ்டிக் பை வேணுமா கேட்பாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் சொல்லி லேடிஸ் கேட்பாங்க, பேப்பர் பை வேணுமா பிளாஸ்டிக் பை வேணுமா. அது ஜனங்க விருப்பம், அது அவங்க ஆப்ஷன் தராங்க. ஆனால் என்னை பொறுத்து அது வந்து ஒரு பெரிய உண்மை இருக்குது. அதில் பேப்பர் பையனா ஒஸ்தி இல்லை, பிளாஸ்டிக் பைன்றது அது வந்த பிறகு தான் அழிவு. ஆனால் பேப்பர் பைன்றது பேப்பர் பை வரதுக்கு முன்னாடியே மரத்தை வெட்டி தான் வருது, அழிவுக்கு பிறகு தான் நம்ம பேப்பர் பை வாங்குறோன்னு பெருமையாக சொல்ல வேண்டாம். அதுவும் எல்லாமே இயற்கைக்கு உகந்ததல்ல, ஞாபகம் வச்சுங்க. அதில் பையை மறுபடியும் பயன்படுத்தணும், தான் விடை. இப்போ என்ன ஆகுதுன்னா, பேப்பர் பை யூஸ் பண்ணால் மரம் போகுது. பிளாஸ்டிக் பை என்ன ஆகுதுன்னா, அது கடலில் போய் போடுறாங்க. அங்கே சில வகை மீன்கள் என்ன பண்ணுது, இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷாக நினைக்குது பிளாஸ்டிக்கை. அந்த மீன் பூரா அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அந்த இனம் அழிஞ்சிட்டு வருது. அந்த பர்டிகுலர் மீன் இனம் வந்து வேகமாக கடலில் அழிஞ்சிட்டு வருது. அதனால் அந்த லேடி என்ன கேட்டாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் என் பொண்ணு மருமகன் சொன்னாங்க, உனக்கு பேப்பர் பை வேணுமா பிளாஸ்டிக் பை வேணுமா கேட்கல, அவர் நக்கலாக கேட்டா, நீ ஒரு மரத்தை கொல்ல போறியா இல்லை மீனை கொல்ல போறியான்னு கேட்டா. யூ வாண்ட் டு கில் எ ஃபிஷ் ஆர் எ ட்ரீன்னு கேட்டான். கில் எ ட்ரீனா என்ன, அது பேப்பர் பை. கில் எ ஃபிஷ்னா இது பிளாஸ்டிக் பை. ஏன்னா அது கடலில் போயிட்டு கடலில் மீன், அதாவது உள்ள ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. இது போல் யாராவது சொல்கிறாங்கன்னா யாரும் சொல்கிறது இல்லை. எனக்கு 100 பை கொடு, எனக்கு 100 பை கொடு, 4 பை கொடு கடைக்காரர் அப்படின்றாங்க. ஏதோ தங்க நகை மாதிரி வாங்கிக்கிறாங்க. அவன் கடையில் பெரிய பெரிய பையெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அழகாக ஷைனிங்காக போட்டெல்லாம் கொடுத்துட்றான், அவனுக்கு விளம்பரம் அது. அதனால் கடைக்காரர்களே, கடைசியாக கூட பார்த்து நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வாங்க, எந்த கடைகள் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பை அல்லாத மாற்று பையில் தரீங்களோ, உங்களுக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் எக்ஸ்னோரா சுற்றுச்சூழல் நண்பன் கேட்டால் எக்ஸ்னோரா பெப்பர் சுற்றுச்சூழல் நண்பன்ற ஒரு ஸ்டார் வடிவில் ஒரு பலகையை வைக்கிறோம். அதனால் உங்கள் வியாபாரம் குறையாது, வியாபாரம் பன்மடங்கு அதிகமாகும். நீங்கள் அவங்கள குறை சொல்கிறதும் அவங்கள குறை சொல்கிறதும் நிறுத்திட்டு, நம்ம வருங்கால சந்ததின்னு இருக்குது, வெள்ளைக்காரன் சொன்னால் உலகம் அழிய போகிறது பிளாஸ்டிக்கால் தான், ஆட்டம் பாமாலன்னு. அது நிலவுக்கு கூர்ந்து பிளாஸ்டிக்கை ஒரு நாவல் ஐடியா கொடுத்துருக்குறோம். எல்லாம் மோட்டிவேஷன் சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். இது செய்வீங்க நம்புகிறேன். இந்த பிளாஸ்டிக்கு விடை கொடுப்போம், பிளாஸ்டிக்கை குறைவாக பயன்படுத்துவோம், அப்படி பிளாஸ்டிக் வந்து மறுபடியும் பயன்படுத்துவோம். கடைசியில் அந்த பிளாஸ்டிக் பாழாக போனால் சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இது இன்றைய செய்தி. வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன்.